வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 38 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு மின்வாரிய தலைவராக இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமனம். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக குமார் ஜெயந்த் நியமனம். தமிழகத்திற்கு எதிரான மத்திய பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக மாணவர்களுக்கான 2512 கோடி நிதியை பிற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பதன் மூலம் மத்திய அரசு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி மறுப்பு உரிமைக்காக போராடும் மாணவர்களை தண்டிக்கும் செயல் என முதலமைச்சர் கண்டனம். இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த அரசும் கல்வித்துறையில் அரசியல் பழிவாங்கலை அரங்கேற்றியதில்லை என சாடல். திராவிடம் என்ற சொல்லுக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஸ்டாலின் ஆட்சி செய்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்தாமல் மன்னன் நகர்வலம் போவது போல் ஸ்டாலின் நகர்வலம் போக ஆரம்பித்துள்ளதாகவும் சாடல். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது யூஸ்லெஸ் பட்ஜெட் என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். ஆஸ்தான அடிமை பழனிசாமி கூட ஏற்க முடியாத பட்ஜெட் எனவும் சாடல். திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் விவகாரத்தில் அதிமுகவை கலகப்படுத்த முயற்சிப்பதா? மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுக்கு அதிமுக சார்பில் வக்கீல் நோட்டீஸ். அவர் செவிசாய்க்கிற மாதிரி தெரியவில்லை. ஆகவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல இவர் மீது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அரசியலாக அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை களங்கப்படுத்த நினைத்ததால் அவர் மீது சட்டப்படி வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி அவரிடம் இந்த தகவலை சொல்லி அவரிடம் அனுமதியை பெற்று இப்போது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலும் மாவட்ட செயலர் அடிப்படையிலும் நான் அதற்கான பணியினை தொடங்கி இருக்கிறேன். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற உண்மை அம்பலமானதும் அம்புலிமாமா கதைகளை கூறுகிறார் அமைச்சர் பெரிய கருப்பன். உண்மையான பதில் வரும் வரை கேள்விகள் தொடரும். இது ஒவ்வொரு துறை அமைச்சருக்கும் பொருந்தும் என அண்ணாமலை காட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் ஏன் இந்த ஓரவஞ்சனை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டமாக கேள்வி. பீகார், குஜராத், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு கேட்காமலேயே மத்திய அரசு நிதி வழங்குவதாக விமர்சனம். பொருள் என்னவென்றால், ஏன் இந்த ஓரவஞ்சனை? எந்த வகையிலே தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது? எல்லா வகையிலும் ஒன்றிய அரசுக்கு பொருள் ஈட்டி தருகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. வரி பகிர்விலே கூட 6,28,000 கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு மத்திய அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது? 56,000 கோடி. 1/6 கூட கிடையாது. இது எந்த வகையிலே நியாயம்? ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அவர் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். UGC வரைவு விதி உள்ளிட்டவை மூலம் மாநில உரிமைகளை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக RS பாரதி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் புரட்சிகரமான திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதால் மத்திய அரசு பழி வாங்குவதாகவும் சாடல்.
தன்னை தமிழச்சி என கூறிக்கொள்ளும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு செய்தது என்ன என RS பாரதி கேள்வி. தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து வருவதை மத்திய பாஜக அரசால் ஜீரணிக்க முடியவில்லை எனவும் விமர்சனம். அதுவும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடிக்கிறார். தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிற அந்த அம்மையார் இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்றால் என்ன? பிச்சைக்காரர்களுக்கு போடும் கிழிந்த நோட்டை போன்று மற்ற கட்சிக்கு போட வேண்டியவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுள்ளனர். மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் லியோனி பேச்சு. குப்பை தொட்டியில் போட வேண்டிய கிழிந்த 10 ரூபாயை அந்த கட்டி கொண்டிருந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி போட்டார்களோ அதுபோலத்தான் இந்த 23,000 வாக்குகளை இன்று ஈரோடு மக்கள் போட்டிருக்கிறார்களே ஒழிய அந்த 23,000 வாக்குகளும் இன்று மற்ற கட்சிகளுக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை எங்கிட்டார். தமிழகத்தில் ஆன்லைன் கேமில் பணம் கட்டி விளையாட சிறுவர்களுக்கு தடை. புதிய விதிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை ஆணையம். கோவையில் 8வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு ஆடி பாடி கொண்டாட்டம். உதகையில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கி காயம். பைக்குடன் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதிய பதைபதைப்பூட்டும் CCTV காட்சி. டெல்லி முதலமைச்சர் அதிஷி ராஜினாமா. துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பர்வேஷ் வர்மாவுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. டெல்லி முன்னாள் முதல்வரும் தந்தையுமான சாஹிப் சிங் வர்மா சமாதியில் மலர் வளையம் வைத்து மரியாதை. புதுடெல்லி தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு விநியோகம். அரவிந்த் கெஜ்ரிவாலை சுமார் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதை அடுத்து கொண்டாட்டம். உங்கள் விருப்பப்படி சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் தோற்கடித்துக் கொள்ளுங்கள். டெல்லி தேர்தல் முடிவை சுட்டிக்காட்டி ஆம் ஆத்மி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தார் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. மத்திய பாஜக அரசு நாட்டின் ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பை பலவீனப்படுத்தி வருவதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. நமது போராட்டம் அரசியல் மற்றும் சித்தாந்தத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, நாட்டை காக்கும் போராட்டமும் தான் என்றும் பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 41 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடல். மகா கும்பமேளாவில் சிவகார்த்திகேயனுடன் விழா நிறைவடைய உள்ளதால் சிவராத்திரியுடன் விழா நிறைவடைய உள்ளதால் மக்கள் ஆர்வம். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தை சேர்ந்த 14 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் அராஜகம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 9 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கொரோனாவில் மனைவியை இழந்த நிலையில் மகனும் இறந்ததால் கணவர் பரிதவிப்பு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சங்கு வளையல், பச்சை நிற கண்ணாடி மணி கண்டெடுப்பு. இதுவரை 3360க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல். சிவகாசியில் தைப்பூசத்தை வரவேற்கும் விதமாக சிறுவர் சிறுமியர்கள் குழந்தை வேலன் காவடி எடுத்து நகர்வலம். தோள்களில் மயில் தோகைகளால் அலங்கரிக்கப்பட்ட காவடியுடன் தலையில் பால் குடங்களை சுமந்து பாத யாத்திரை. டெல்லி மீரட் விரைவு சாலையில் தவறான திசையில் சென்ற காரால் ஏற்பட்ட பயங்கர விபத்து. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள். சென்னை விமான நிலையத்தில் படப்பிடிப்பு. ரஜினிகாந்த் நடிக்கும் முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டதாக தகவல்.